நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி வாழணும். இல்லாட்டி இப்போ ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் இப்போ சீனாலேயோ அல்லது ஜெர்மனிலேயோ மற்ற ஐரோப்பிய நாடுகள்லையோ வாழ்கிறாங்கல்ல, இயற்கை ஒத்த வாழ்க்கை. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அவங்க உடற்பயிற்சி பண்ணுறாங்க, மற்ற வேலைகள் செய்கிறாங்க. ஒரு 8:30 மணி 9 மணிக்குள்ளே பள்ளிக்கூடப்பெல்லாம் முடிஞ்சிருது. இங்கே ஓய்வாக தான் இருக்காங்க. இரவு மாலையில் 4:30 மணிக்கு மேலே யாரும் வேலை செய்கிறதில்ல. 6 மணிக்கெலாம் சாப்பிட்றாங்க, 7 மணிக்கு தூங்கிடுறாங்க. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க இங்கே. அப்போ அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அவன் வாழ்கிறதுக்கு நம்ம மேலே அவன் கட்டாயப்படுத்துகிறான். நம்மளை மறைமுகமாக அவங்களுடைய வேலைகளை நம்ம செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த இதை செய்கிறதுக்காகவே நம்மளுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணாக போயிட்டுருக்கு. நம்ம ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழணும்னா இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை இதெல்லாம் தேவையில்லை. வசதிகள்ங்கிறது நமக்கு எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறதில்லை. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் போன வாரம் சில பெரிய சென்னையில் உள்ள 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு மேலே உள்ள ஹோட்டல் 2-3 மீட்டிங் போயிருந்தேன். மீட்டிங் ஹாலில் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, நாற்று அடிக்க ஆரம்பிச்சிடுது. அதிகமான குளிர்ச்சியை விட்டிருக்காங்க, ஏசி போடுறாங்க. ஆனால் அங்கே எல்லாம் கோட்டு போட்டுட்டு பெரிய நாகரிகமாக வாழ்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை நான் போன அன்றைக்கி தான் அப்படி இருந்துச்சா, எப்போவுமே அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. உண்மையில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏசி காரில் ஏசி அறைகளில் தங்குறவங்க எவ்வளோ உடல்நிலை பாதிக்கப்படுது. தன்னுடைய கழிவையே 4-5 பேரோட கழிவுகளையே சுவாசித்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியம் முழுமையாக கெட்டு போயிடும். மனநிலையும் சீரில்லாமல் தான் இருக்காங்க.